1 lakh அமௌண்ட்டை நான் யூபிஎஸ்சி கோச்சிங்ல வேஸ்ட் பண்ணேன். இந்த மிஸ்டேக்கை நீங்க யாரும் பண்ணாதீங்க. நான் இப்ப யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணா இமீடியட்டா கோச்சிங் ஜாயின் பண்ண மாட்டேன். ஏன்னு தெரியுமா? பெரிய பெரிய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு சப்ஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 ஃபேக்கல்டிஸ் நடத்துறாங்க. இப்போ உங்களுக்கு 5 to 6 ஃபேக்கல்டிஸ் இருக்கனால கிளாஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்கல்டி வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து நோட்ஸ் எடுன்னுவாங்க, இன்னொருத்தவங்க நோட்ஸ் எடுக்காதன்னுவாங்க. ஒருத்தவங்க வந்து இந்த புக்கை படின்னுவாங்க, இன்னொருத்தவங்க படிக்காதன்னுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் இருக்கும், கிளாரிட்டி சுத்தமா இருக்காது. இட் இஸ் லைக் கோயிங் டு ஜிம். நீங்க ஒரு ஜிம் போறீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பர்சனல் ட்ரெயினர் தான் இருக்கணும். 4 பர்சனல் ட்ரெயினர் தான் 4 டிஃபரெண்ட் டயட் சார்ட் கொடுப்பாங்க. உங்களால எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. இதே கன்ஃபியூஷன் தான் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நடக்குது. நீங்க 5 to 6 மென்டர்ஸ் கிட்ட படிக்காம நீங்க வந்து எந்த பர்சன் ரிலையபிளா இருக்காங்களோ அவங்க கிட்ட ரீச் அவுட் பண்ணி அவங்க கிட்ட ஃபுல்லி கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. நம்ம பேஜை நிறைய பேர் வந்து ரீச் அவுட் பண்ணி கைடன்ஸ் மென்டர்ஷிப் எடுத்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் ரீச் அவுட் பண்றாங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க டைரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஸ்கெடியூல சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பர்சனலா உங்களை கைட் பண்ணுவேன்.